இன்னைக்கு தம்பியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி பன்னீர் சாண்ட்விச் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு கட் பண்ண வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீர் சேர்த்து அதையுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரே ஒரு கியூப் பட்டர் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு இன்னொரு வாட்டி டோஸ்ட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக சீஸ் வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவாக, டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. இப்போவாது மார்னிங் டைமில் ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே குயிக்காக இந்த சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம அடிக்கடிலாம் கொடுக்க போகிறதில்ல, எப்போவாது தான் கொடுக்குறோம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் சாண்ட்விச் கூட ஒரு டம்ளர் மாதுளம்பழம் ஜூஸுமே கொடுத்துருந்தேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு கடையில் தான் ரெடி பண்ணிடுறேன். பாசிப்பயிறு வேக வைக்கும் போதே உப்பு, மஞ்சள் தூள், தக்காளி சேர்த்து வேக வச்சிருவேன். அதுக்கப்புறமா தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து தாளிச்சு பாசிப்பயிரோட சேர்த்து ஒரு கொதி விட்டுருவேன். தொட்டுக்கிறதுக்கு ஒரு எக்கோட இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு.